சனினாலே வந்து நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. இந்த ராசிக்காரங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி அப்படின்னா, உண்மையை லட்சியவாதிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடமை உணர்வோடு இருப்பாங்க. என்னோட வாழ்க்கை இப்படிதான் அப்படின்ற ஒரு வழிகோ இதுதான் என்னோட நோக்கம், இதுதான் என்னோட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு கடமை உணர்ச்சியோட வாழக்கூடிய நம்பர். பொதுவாகவே வந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உழைப்பு 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 மட்டும்தான், எதுவுமே கிடையாது. எந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றப்போ லேட்டா கிடைச்ச கூட பரவாயில்ல, அந்த ரிசல்ட் எதிர்பார்க்காம நமக்கான கடமையை மட்டும் செய்யுன்ற அது மாதிரியான நபர்கள் யாருன்னா மகர ராசியில பிறந்தவங்க. ரொம்ப வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசியில இருப்பாங்க. அனுபவசாலி, நிறைய வாழ்க்கையில அனுபவம், யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நல்ல ஒரு ஆசானம், எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழுன்ற அளவுக்கு ஒரு அட்வைசரா. ஸோ எனக்கு அனுபவம் இருக்கு, என்னோட வாழ்க்கையில எனக்கு அனுபவம் இருக்கு, அதனால நான் சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ, இது மாதிரி மட்டும் இருந்துடாது அப்படின்னு நிறைய அட்வைசர்களா இருக்கும். மகர ராசி என்பர்கள் தான். இந்த மகர ராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? மகர ராசி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் சொல்லக்கூடிய ராசி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சனி தான் அதிபர். 10ஆம் இடம்னாலே ரொம்ப யூனிக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ராசிக்காரங்க ரொம்ப யூனிக், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே வந்து இந்த சனினாலே வந்து நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. சனி பகவானை பார்த்து இந்த ராசிக்காரங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி அப்படின்னா, உண்மையை லட்சியவாதிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடமை உணர்வோடு இருப்பாங்க. என்னோட வாழ்க்கை இப்படிதான் அப்படின்ற ஒரு வழிகோ இதுதான் என்னோட நோக்கம், இதுதான் என்னோட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு கடமை உணர்ச்சியோட வாழக்கூடிய நம்பர். பொதுவாகவே வந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உழைப்பு 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 மட்டும்தான், எதுவுமே கிடையாது. எந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றப்போ லேட்டா கிடைச்ச கூட பரவாயில்ல, அந்த ரிசல்ட் எதிர்பார்க்காம நமக்கான கடமையை மட்டும் செய்யுன்ற அது மாதிரியான நபர்கள் யாருன்னா மகர ராசியில பிறந்தவங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, எல்லாமே வந்து லேட்டா தான் ரிலைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அனுபவம் இருக்குங்க, இதுவும் ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி கடந்து போகக்கூடிய பக்குவம் வந்து இவங்ககிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ரொம்ப பாக்குறதுக்கும் இந்த மாதிரி நேர்மை உண்மை. இவங்ககிட்ட எல்லாம் எப்படின்னாங்க, இந்த ஒரு இடத்துல ஒரு பாட்டில் உடஞ்சு கிடக்கு, எல்லாரும் கடந்து போறாங்க அப்படின்னா இவங்க கடந்தெல்லாம் போக மாட்டாங்க. உடஞ்சு ஒண்ணு இறங்கி அந்த இடத்துல அந்த பாட்டில் யார் கையில குத்திரக்கூடாதுன்றதுல சோசியல் சர்வீஸ் ரொம்ப பண்ணுவாங்க. வேற ஒன்றும் கிடையாது, சர்வீஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கும். அது ஏன் இந்த தப்பு நடக்குது, இடத்துல சரியா இல்லையே, ரைட் ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை கரெக்டான ஒரு சர்வீஸ் பண்ணவும் செய்யணும், அதே சமயத்துல நியாயமான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கும். அவங்களுடைய நிலைகள்ல எங்கேயுமே தப்பு இருக்காது. ரொம்ப வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசியில இருப்பாங்க. அனுபவசாலி, நிறைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதாவது உடல் வேகம் அப்படிங்கிற, உடல் ஆரோக்கியமும் சரி உடல் வேகமும் சரி, இது சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் எங்களுடைய ப்ளஸ், அதுதான் மைனஸ் தான். ஸோ அது மட்டும் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அம்மாவோட அன்பு அப்படிங்கிறது ரொம்ப துரிதமா இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து பொறுப்பா என்னுடைய வேலையை அப்படி நானே பார்த்துருக்கேன். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்றேன், நானே தான் எல்லாம், தன் கையே தனக்கு உதவின்னு வாழ்ந்த நபர்லாம் யார் பார்த்தீங்கன்னா நிச்சயமா மகர ராசிக்காரங்க தான். அவ்வளோ வந்து ஜெனியூனா இருப்பாங்க. நிறைய வந்து வாழ்க்கையில அனுபவம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பட்ட கஷ்டம் நான் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, நான் பட்ட வழி யாருக்கு வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா அதே சமயத்துல நல்ல ஒரு ஆசானம், எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழுன்ற அளவுக்கு ஒரு அட்வைசரா. ஸோ எனக்கு அனுபவம் இருக்கு, என்னோட வாழ்க்கையில எனக்கு அனுபவம் இருக்கு, அதனால நான் சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ, இது மாதிரி மட்டும் இருந்துடாது அப்படின்னு நிறைய அட்வைசபிளா இருப்பாங்க. பட் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய லேட்டா கிடைக்கும் போது என்ன ஆகும், இவங்களுக்குலாம் பின்யோக ஜாதகம். பொதுவாக மகர ராசிக்காரங்க பின்னாடி ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆரம்ப காலங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் அப்படின்றது இருக்கும். சில பேருக்குலாம் கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, என்னோட கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு என்னுடைய அங்கீகாரமே எனக்கு கிடைச்சது. அது வரைக்கும் நான் நானாவே இல்லை. இன்னைக்கு பொலிட்டிக்கல நான் பெரிய ஆளா இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஃபீல்ட்ல நான் பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எல்லாமே லேட்டா கிடைக்கும். அது எல்லாமே வந்து லேட்டா கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு மகர ராசி வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க இல்லையா? ஓகே சூப்பர் மேம். இப்போ மகர ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆண் கிட்ட என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க? தனக்கு வரப்போற கணவன் இல்லைன்னா தன்னுடைய கணவன் கிட்ட? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொறுமைசாலிகளா இருப்பாங்க. ஸோ அந்த பொறுமையை மட்டும் அவங்க சோதிக்க கூடாதுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நிறைய சென்சிட்டிவ், கடின உழைப்பாளி. நான் எங்க வீட்டுல எல்லாம் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இழுத்து போட்டு சார், அட்லீஸ்ட் என்னை வந்து சொல்லுவாங்களே உதவி பண்ணலனாலும் ஓத்திரம் பண்ணாம இருந்தா பரவாயில்லன்னு. ஸோ அந்த மாதிரி இவங்க ரொம்ப செய்யக்கூடிய விஷயங்களை எங்கேயும் சொல்லி காட்டாம இருந்தாலும் பெட்டரா இருக்கும். அட்லீஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, டிமோட்டிவ் பண்ணாம சில விஷயங்களை வந்து வார்த்தைகளால் காயப்படுத்தாம இருந்தா போதுமானது அப்படின்னு நினைப்பாங்க. நான் யோசிக்கவே இல்லைங்க, இப்படிலாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இங்க நிலைகள் இல்லை அப்படின்னுமே நான் அட்ஜஸ்ட் பண்றேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஒரு புரிதல்
இந்த குடும்பத்துல இல்லைன்றத இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க என்னன்னா அவங்க ரொம்ப ரொம்ப வந்து நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டர், நான் இருக்கேம்மா, ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவா இருக்கேன், இதனால பார்த்துக்கலாம், சேர்ந்து போகலாம் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ பெருசா வந்து நீங்க வேற எதுவும் அள்ளி கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அவங்க வந்து மனசளவுல நீங்க சந்தோஷமா வச்சிருந்தாலே இவங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் ஹஸ்பண்ட் கிட்ட மனசளவுலையும் சரி உடலும் சரி கொஞ்சம் ஹாப்பியா எனக்கான நிலை அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கறதா, வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அன்பான காயமில்லாத ஒரு வார்த்தைகள். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அன்பான காயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இதே மகர ராசியில ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய மனைவி கிட்டேயோ இல்ல தன்னுடைய மனைவியா வரப்போற பெண் கிட்டேயோ என்ன எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா, ஏன்னா எங்களோட ராசியிலே பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் வரக்கூடிய ஒரு ராசியா இருக்கு. அதே மாதிரி வந்து சனி அதிபன் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து குரு நீச்சம் அடைகிறார். ஸோ தன்னை தாண்டி என்னால் முடியலன்னா கூட இந்த குடும்பத்துக்காக நான் எல்லாமே பண்றேன். என்னால என்னோட இயலாமைன்ற கூட நான் வெளிப்படுத்துறது கிடையாது. இயலாமையின் உச்சகட்ட வெளிப்பாடுதான் கோவம். ஸோ சில நேரங்களில் கோவமா கூட செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அப்ப இதை புரிஞ்சக்கூடிய மனிதன் மாமன் மனுஷன் என்ன நாளெல்லாம் 1க்கு 2 வேலை பார்க்கறாரு, கஷ்டப்படுறாரு, எதுனாலும் எங்களுக்காக செய்யறாரு, அதை அப்படி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனைவி. ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஆண் வந்து முழுக்க முழுக்க டெடிகேட்டடா இருக்காரு. அப்ப என்னன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா திருமண வாழ்க்கையில லேட் அமையும். சில பேருக்கு வந்து குடும்பம் அமையும், ரொம்ப விரக்தியில போயிடுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப தனித்துவமா வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ குடும்பம்னா இப்படிதான் இருக்குன்றது அவங்களுக்கு சென்சிட்டிவ். அந்த இப்பெல்லாம் பேசணுமா, உடம்பு சரியில்லைனா இப்படி கேட்கணுமா, இது கூட தெரியாது. என்னதான் உங்க வீட்டுல வளர்த்து வச்சிருக்காங்க, 2 பேர் திட்டுவாங்க. ஸோ அம்மாவை குறைசனா கூட பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. சில அந்த அடாப்டேஷன், அந்த ஒரு நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த டைம் எடுக்கிற சூழ்நிலையை அவர் அப்படிதாங்க, அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் நம்மளாம் மாறும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கூடிய நிலை. சில பேருக்கு என்னன்னா அந்த லேட்டெல்லாம் லவ் வரும். ரொம்ப காலத்துக்கு அப்புறம்லாம் நிறைய பேருக்கு லவ் வருது லேட்டா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லாக் ஆகுது, நிறைய ஒரு உறவு நிலை சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னா அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கான்சியஸா கரெக்டா இருக்கணும். அப்படி அந்த நிலை கொடுக்கறதுக்கு இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம இருந்தாலே போதுமானது. எனக்கு அன்பான வார்த்தைகள் எனக்கு கொடுக்க மாட்டாங்க, எங்க வீட்டுல என்ன மதிக்கிறதே இல்லைங்க. அது புரிஞ்சுட்டாலும் நான் எங்க அப்படிலாம் யோசிக்க போறேன். சில பேர் சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம முதல் மரியாதை படம் எடுத்துக்கலாம். இல்ல இது வந்து அவ்வளவு ரொம்ப காம்ப்ளிகேட்டிவ், அவ்வளவு ஃபுல்லா போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கணும், வீட்டுல என்ன புரிஞ்சுக்காம வேற யாரு புரிஞ்சுக்க முடியும், என் ஒய்ஃபே என்ன புரிஞ்சுக்கலாம், நான் யாரும் என்னங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட். அதனால மட்டும் அவங்க புரிஞ்சுட்டாலும் இவங்க மாதிரியான லைஃப் கொண்டு போறதுல 2 பேருக்கும் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள் தான். ரொம்ப சென்சிட்டிவா. இன்னொரு ஒரு எப்பயுமே வந்து எல்லா ராசிக்கும் 2 விதமான குணம் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு குணம் உண்டு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா வயசான காலத்துலயும் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள், நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாம இருக்க மாட்டேன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பிணைப்பா உயிர்ப்பா இருக்கக்கூடிய நிலையிலும் பார்க்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவும் இவங்கதான் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் உன்னுடைய தன்மை, செவ்வாய் வந்து இங்க உச்சம் பெறுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேர் 7ஆம் பாவகத்துல வந்து சந்திரனுடைய நிலை. இப்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல ஒரு உறவு நிலை அமைஞ்சிட்டா இவங்கள மாதிரி ஒரு லைஃப் வாழ்றது வேற யாருமே இருக்க முடியாது. சூப்பர் சூப்பர்மா. ஓகே, இப்போ மகரம்ல ஒரு பர்சன் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பலமான விஷயம் இந்த விஷயமா, பலவீனமான விஷயம்னா இந்த விஷயம் தான். ஸோ பலவீனத்தை மாத்திக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்களுடைய பலமே பாத்தீங்க அப்படின்னா எதையுமே எதிர்பாராம ஒரு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்துல மட்டும் சக்கரம் ஓடிட்டே இருக்குங்க. எங்க போத போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது ரொம்ப சூப்பர். கடின உழைப்பாளி, அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம். இவங்கள மாதிரியான ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ கடின உழைப்பாளி, அந்த உழைப்பை வந்து நம்ம உண்மையிலே கொண்டாடணும். அது வந்து அவங்களுடைய பலம். பலவீனம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து எல்லாத்துலயும் சோம்பேறித்தனம், கொஞ்சம் லேசியா இருக்கிறது. ஏன்னா சனி மந்தன் இல்லையா, ரொம்ப லேசியா கடந்து போறதுன்றதுல வந்து ஒரு விஷயம் இந்த அந்த நேரத்துக்கு கிடைக்கலன்னா ஒண்ணு அதுல வெக்ஸ் ஆகி போறது, இல்ல அப்படின்னா லேட்டா கிடைக்கும் போது அது வந்து வேற மாதிரி யோசிச்சிருது. இந்த விஷயங்களை மட்டும் இவங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருந்தாங்களே போதுமானது. ஒண்ணு சோம்பேறித்தனத்துக்கு ஏற கட்டிடணும். இன்னொன்னு வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய விஷயங்களை வந்து பலமா பாத்துக்கிறது பெட்டர். ஓகே, சூப்பர்மா. இப்ப மகர ராசி என்பர்கள் இந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கினாங்கன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்குன்னா எந்த கடவுள் வழிபாடு? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் அழகா சனி அதிபன் அப்படின்றப்போ இரும்பு ஆயுதங்கள் ஏந்திய கடவுள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதாவது உக்கர தெய்வ வழிபாடுகள், அதாவது சொல்ல முடியாது உக்கர தெய்வங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா கருத்தசாமியா இருக்கட்டும், சுடலமட சாமி, முனீஸ்வரர், இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ஜெனட்டிக்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மகர ராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.